ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சண்டையை முடிக்க ஆண் கையில் எடுக்கும் வாசகம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த சண்டையை முடிக்க விடாமல் பெண் பதிலளிக்கும் வாசகம். எதுவும் பிரச்சனை இல்லை, உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒரு சண்டையை முடிக்க ஆண் கையில் எடுக்கும் வாசகம். சரி, என் மேலே தான் தப்பு, இனி செய்யலை, மன்னிச்சிடு. அந்த சண்டையை முடிக்க விடாமல் பெண் பதிலளிக்கும் வாசகம். உங்களை மன்னிக்க நான் யார் சார்? யாரோ தானே நான். ஒரு சண்டையை முடிக்க ஆண் கையில் எடுக்கும் வாசகம். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அந்த சண்டையை முடிக்க விடாமல் பெண் பதிலளிக்கும் வாசகம். அதானே, நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஒரு சண்டையை முடிக்க ஆண் கையில் எடுக்கும் வாசகம். இனி இந்த தப்பை இன்னொரு தடவை செஞ்சா செருப்பால் அடி. அந்த சண்டையை முடிக்க விடாமல் பெண் பதிலளிக்கும் வாசகம். இதே தான் போன தடவையும் சொன்னீங்க, அடிச்சிட்டிங்களா என்ன? அவளாய் பார்த்து சமாதானமாகி போனால் போகிறதென்று விட்டால் தான் உண்டு. அதுவரை நீ சமாதானம் என்ற பெயருக்கு கொஞ்சியும் கெஞ்சியும் அங்கேதான் இருக்க வேண்டும். எக்கேடாவது கெட்டுத்தொலை என்று விடவும் முடியாது. இனியொரு முறை இப்படி நடக்காதென்று உறுதிமொழியும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இதற்கு முன் லட்ச தடவை அது நடந்திருக்கும். அது நடந்த தேதி, காலம், நிமிடம் வரை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கேள்வியாலே துளைத்திருப்பாள். ஒரு சண்டை சங்கிலி தொடர் போல ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கி நகரும். அன்னைக்கு அது செஞ்சீங்களே, அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, கேட்கணும்னு நினச்சேன், இப்போதான் ஞாபகத்துக்கு வந்ததுன்னு ஒன்றா போகும். இது எப்போது நடந்தது? நான் சொன்னேனா? முதலில் இது நடந்ததா என்று யோசித்து ஒன்றாக பதிலளித்து வருவதற்குள் ஏண்டா சண்டை போட்டோம்னா ஆயிடும் ஒவ்வொரு ஆண்களுக்கும். ஆனாலும் விடமாட்டாங்க.